స్టార్ట్ చేసావా? சரி பரவாயில்ல. ஓகே. குண்டூர் ஆவக்காய் பிக்கல்ஸ் பண்ணுறேன் நான் இன்னைக்கு. பாருங்கள், அது 2 kg பண்ணுறேன் நான். அதுக்கு வந்து ஒரு 100 கடுகு எடுத்துருக்கிறேன். இந்த கடுகு நம்ம வந்து வெயிலில் காய போட்டு கூட மிக்ஸி போட்டுக்கலாம். பட் நான் நைட்டில் பண்ணுறதுனால நான் இது காய போடல. நான் அடுப்பில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இது நான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி மிக்ஸி போட்டு வச்சுக்கிற ஐட்டம்ஸு இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவை இருக்கிற ஐட்டம்ஸு காட்டுற பாருங்கள். இப்போ 2 கிலோ மாங்காய்க்கு வந்து ரெட் சில்லி பவுடர், அதாவது இது வந்து 3 மேங்கோ பிக்கல்ஸ் சில்லி பவுடர். இது ஹைதராபாத்தில் தான் கிடைக்கும். இப்போ இல்லைன்னா ஆன்லைனில் கூட கிடைக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இதில் கலர் போடுறாங்களோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஆனால் காஸ்ட்லி. இது காஸ்ட்லினால ஒரிஜினல் சில்லிஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் இது ஒன்றும் ரெஃபர் பண்ணல. பட் எனக்கு தெரிஞ்சது, நான் எப்போவுமே இந்த 3 மேங்கோ பிக்கல்ஸோட பவுட்ரு தான், சில்லி பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். ஈவன் சமையல் கூட அதுதான் பண்ணுவேன். காஸ்ட்லி தான். ஆனால் அது அப்புறம் இதயம் நல்லெண்ணெய் அது போடணும். பூண்டு, உரிச்ச பூண்டு, அந்த நான் மிக்ஸி போட்டு வச்சுருக்கிற பவுடர், வெந்தயம் அண்டு கடுகு, பெருங்காயம், அப்புறம் ஆசீர்வாது சால்ட்டு, கல்லுப்பு, மஞ்சள் 1 ஸ்பூனு. இந்த ஐட்டம்ஸ் இது வந்து ஃபைனலில் வந்து வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் கலக்கணும். அது ஊற ஊற டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் கட் பண்ணி இந்த கிண்ணத்தில் ஊற்றிடலாம். திருப்பி உங்களுக்கு வந்து எண்ணெய் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து நான் 1 கிலோ ஆயில் போடுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நான் மார்னிங் வந்து பார்த்துட்டு ஒரு 1/4 கிலோ ஊற்றிடுவேன். சைடில் எங்கள் சிஸ்டர் இல்லை, நிறைய பேர் வந்து வேர்க்கடலை அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்ச நாள் தான் நல்லாயிருக்கும், அப்புறம் கலரும் சேஞ்ச் ஆகும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதே நீங்கள் வந்து இந்த இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது. நமக்கு நல்லெண்ணெய் நம்மளோட நம்ம எப்போ அதிகமாக நல்லெண்ணெய் தானே சாப்பிடுவோம். ஸோ ஊறுகாய் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ஸ்மெல்லு வராது, நல்ல டேஸ்ட்டு, ஊற ஊற நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது. இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த கட் பண்ணி வச்ச மாங்காய் போட்டுடலாம். ஒவ்வொரு மெத்தடில் பண்ணலாம். இந்த கட் பண்ண வச்சுட்டு மாங்காய் எண்ணெயில் போட்டு அப்புறமா மிளகாத்தூள் அதுலேயும் வந்து நம்ம தம் பண்ணி அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி போடலாம். இல்லை இந்த மாதிரி டைரெக்டாக வந்து எண்ணெயில் போட்டுட்டு நான் இந்த மெத்தடில் பண்ண போகிறேன். அதுவும் நான் நெக்ஸ்ட் இயர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் முதல்ல என்னோடய யூடியூப் சேனலில் தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அது பிளாக் ஆயிடுச்சு சம் ரீசன்னாலே வந்து. ஸோ நான் திருப்பி இது வந்து தமிழில் நான் போடுறேன். இந்த வருஷம் நான் போட்டது வந்து தெலுங்கில் பேசியிருக்கிறேன் நான். ஸோ அதுவும் நான் இன்னொரு 10 டேஸில் அதுவும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறேன். அதுவும் நீங்கள் பாருங்கள். இது தமிழில் சொல்கிறேன், அது தெலுங்கில் இருக்கும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இயர் வரைக்கும் அப்படியே அவ்வளோ மணக்கிச்சு. அந்த பீஸ் வந்து அப்படியே கல்லாட்டமாக இருந்து தவிர நமுத்து போய் ஒரு மாதிரி பழுத்து போய் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. எனக்கு நல்லா அந்த ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் இந்த இயர் வந்து மார்ச் எண்டு வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஊறுகாய் வந்து.
மஞ்சள் போட்டுடலாம் 1 ஸ்பூன். உரித்து வச்ச பூண்டு, அப்புறமா கொஞ்சம் பூண்டு கூட வந்து மிக்ஸி போட்டுக்கிட்டு ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது வந்து வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் போடும்போது டைரெக்டாக வாய்ஸ் கொடுத்துருந்தா, ஆனால் அப்போ வந்து எனக்கு எப்படி பேசணும் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியாது. யூடியூப் ஆரம்பித்த புதுசில் வந்து அப்போ நான் வந்து ஏதாச்சும் சொல்லணுன்னா அது இது இது அது அதோட இதே தெரியாமலே பேசிகிட்டு இருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு நல்லா சொல்கிறேன், என்னென்ன எப்படி போடணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. கடுகு, இது ஆவப்பிண்டி சொல்லுவாங்க தெலுங்குல. அந்த கடுகு பவுட்ரு வந்து 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் தான் போடணும், 3க்கு 1. ஏன்னா அது கசக்கம் வெந்தயம் வந்து. ஃபஸ்ட்டு 200 கிராம்ஸ் தான் போட போகிறேன் சில்லி பவுடர் இதுக்கு. ஆனால் ஒன்றுங்க, இந்த 3 மேங்கோ பிக்கல்ஸ் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, காஸ்ட்லி தான். 200 கிராம்ஸே வந்து 248 சம்திங் இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து காஸ்ட்லி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் ஒரிஜினல் சில்லியில் பண்ணுறாங்க, கலர் எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து சமையல் பண்ணாலும் டேஸ்ட்டு கொடுக்குது, நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. காரமும் ரொம்ப இருக்காது. காஷ்மீர் சில்லி நினைக்கிறேன் இது ஒரிஜினலு. எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணுறது ஒன்று இது, இல்லைன்னா ஈஸ்டர்ன். இந்த 2 தான். 2 மிளகாத்தூளுமே வந்து நல்லா இருக்குது. 3வதுல நான் பார்த்தான்னா ஆசீர்வாது, அதுவும் நல்லா இருக்குது. நான் கம்பெனிக்கு ஒன்றும் விளம்பரத்துக்காக நான் சொல்லலை, பட் என்னோட இது வந்து ரொம்ப காரமாக இல்லாமலே ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் வந்து இந்த இது தான், அதாவது இந்த கம்பெனி தான் நல்லா இருக்குது. ஸோ இப்போ பெருங்காயம், அது 3 டைம்ஸ் போட்டேன்னு சொல்லி 3 ஸ்பூன் போட்டால் நினைக்காதீங்க. ½ ஸ்பூனு 1/4 ஸ்பூன் தான் வந்துருக்குது. அதாவது மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு 1.25 ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். ஸோ இன்னொரு 200, டோட்டல் 400 கிராம்ஸ் தான் போட்டிருக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட கலக்கலாம், ரொம்ப இப்போவே போட வேண்டாம். இந்த ஆயில் வந்து நாளைக்கு மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வரும் நல்லா. இப்போ நான் 1 கிலோ போட்டதுக்கே ஆயில் தெரியுதுங்களா. இப்போ மூடி போட்டு ஒரு, அதாவது கைப்படாத இடத்துல, ஈரப்படாத இடத்துல சாமி ஃபோட்டோ கிட்ட அந்த மாதிரி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே நான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் எடுத்துட்டு எல்லாமே வந்து மார்னிங்கே எடுத்துட்டாங்க. அதாவது இந்த பிக்கல் எல்லாமே வந்து குளிச்சுட்டு சுவாமிக்கிட்ட இருந்து எடுக்கணும் நம்ம. ஏன்னா 1 இயர் நம்ம வச்சுக்க போகிறது. இதுக்கு தீட்டுப்பட்டாலோ இல்லை வந்து ஈர கைப்பட்டாலோ கெட்டிடும். ஸோ இவ்வளோ நல்லா நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து இது பார்க்கணும்ல. ஸோ நான் மார்னிங்கே வந்து எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நானே எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணதுக்கப்புறம் ஐயோ வீடியோ எடுக்க மறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன்.
இப்போ நான் இது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னது நான் சொல்ல போகிறேன். பாருங்கள் 3 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஆயில் மிதந்துட்டு இருக்குது. டேஸ்ட் அதே மாதிரி தான், அமிர்தம் மாதிரி இருக்குதுங்க. ஆனால் நிஜமாக நாங்கள் எல்லாமே வந்து plain ரைஸில் போட்டு சாப்பிடுவோம். இல்லைன்னா பருப்பு, வெறும் plain பருப்பு வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் உப்பு போட்டுட்டு அது கொஞ்சம், அதாவது அதுக்கு வந்து முத்தைப்பப்பு சொல்லுவாங்க தெலுங்கில் வந்து. அதுவும் இந்த ஊறுகாய் நெய் போட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அது மட்டுமே இல்லை, டைரெக்டாக கூட நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். அதுக்கு ஒரு ஆம்லேட் போட்டுப்பாங்க. ஆனால் என்னோடய சாய்ஸ் பிளெயினாக தான் சாப்பிடுவேன். நான் எந்த காம்பினேஷன் நான் வச்சுக்க மாட்டேன். நெய் நல்லா போட்டுப்பேன். இதில் இருக்கிற ஆயிலு மிஞ்சிச்சுன்னா இது ஒன்றும் வேஸ்ட் ஆகாதுங்க. சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து ஃபிஷ் கறி பண்ணுவோம்ல, அதில் இதோட ஆயில் போட்டோம்னா அந்த ஃபிஷ் கறி, அப்புறம் வந்து சிக்கனு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான்வெஜ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆயிலு அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குங்க, தூக்கலாக கொடுக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு தெரியும் இதோட டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டு என்னோட ஊறுகாய் எப்படி இருக்குதுன்னது நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஏதாச்சும் என்ன கமெண்ட்ஸ் நல்லதாக கொடுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓல்டு சேனல் கொஞ்சம் சஸ்பென்ஸில் இருக்குது, வரும். அது கூட கூடி சீக்கிரம் மெயிலெல்லாம் போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சேனலும் என்கரேஜ் பண்ணுங்கள் என்ன. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் @Diya's World. Please like and share, subscribe. Thank you.